மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்ற மாதிரி பௌர்ணமியில் நான் பங்குனின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா மாதங்களையும் வரக்கூடிய பௌர்ணமியை விட பங்குனி மாத பௌர்ணமி களங்கம் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய சந்திர பகவான் வழிபாடு இன்னைக்கு செய்வது ரொம்ப நல்லது. மாலை வேளையில பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியதுதான் இந்த பங்குனி உத்தரம். இந்த நல்ல நாள்ல நிறைய தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தேறி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தெய்வங்களை நம்ம வணங்கும் போது நமக்கும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தா கூட அந்த ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதை திருமண விரதம் அப்படின்னு சொல்றாங்க, கல்யாண விரதம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நிறைய தெய்வங்களுக்கு கல்யாணம் ஆனனால இந்த நல்ல நாள்ல நம்மளும் நல்ல வரன் வேண்டி காத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த நல்ல நாள்ல நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கும் பாத்தீங்கன்னா நல்லபடியான வரன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு காலையில ஒரு எளிமையான பூஜை பண்ணிட்டேன். அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணிட்டேன். சந்தன காப்பு சாத்தியாச்சு. வெற்றி பூ முருகனுக்கு பிடித்த அந்த வெற்றி புனையும் வேலையை போற்றி அப்படிங்கிற வரிகளுக்கு ஏத்த மாதிரி வெற்றி பூவை சாத்தி ஒரே ஒரு அகல் தீபம் ஏத்தி காலையில முருகப்பெருமான நம்ம எப்படி பட்டினி போடுறது அபிஷேகம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை அன்னம்னு சொல்லக்கூடிய லெமன் சாதம் பாத்தீங்கன்னா எலுமிச்சை சாதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அதை காலையில நெய்வேத்தியம் பண்ணி ஊதுபத்தி சூட மட்டும் காமிச்சிட்டேன். இனிமேதான் பாத்தீங்கன்னா சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கணும். அதுவும் கல்யாண விருந்து செய்யணும் இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். 12 மணிக்கு மேதான் அந்த உச்சிகால பூஜையில நான் முருகப்பெருமானுக்கும் சிவன் பார்வதிக்கும் அந்த ஆண்டாள் பெருமாளுக்கும் பாத்தீங்கன்னா ராமர் சீதைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து படையல் போட போறேன். இதனுடைய லாங் வீடியோ மதியம் வரும், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. மதியம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான தீபம் ஏத்த போறேன். அது என்ன தீபம் அப்படிங்கிறது நீங்க லாங் வீடியோல பாருங்க. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கும் சிவன் பார்வதிக்கும் நான் என்னெல்லாம் விதவிதமா செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ நீங்க எப்படி விரதம் இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.